நீ இந்த பூமியில ஒரு பெண்ணா பிறந்தியா? ஆமா. ஏன்னா உனக்கு குறை வச்சுக்கலாம். அதெல்லாம் இங்க கை வச்சுதான் சொல்லுவாங்க பொண்ணுகிட்ட. இந்த ஓணி எடுத்து மடிச்சு அழகா போடணும். ஆமா. எப்படி போடணும்னு கத்து கொடுக்குறான். அப்படி போடணும். அப்பா சொல்லி கொடுக்குறாங்க பாரு. புரியுதா? அப்பா ஏமா உங்க இங்க போகுது 2024 பிள்ளை இருக்க கூடாது. இப்பெல்லாம் பேசல். ஆமா இல்ல தாம்பலம்.
என்ன காலேஜ் படிக்க வச்சேன். ஆமா இலவச கோட்டில படிக்க வச்சேன். ஆ நான் காலேஜுக்கு போனா எல்லாம் ஜோடி ஜோடியா போறாங்க நைனா. காலேஜுக்கு நீ ஜோடி ஜோடியா அவங்க போறாங்கன்னா உன் கண்ணு அங்கேயா போகுது. அப்படியே அந்த மாதிரி பொண்ணு கூட பார்க்க மாட்டேன். அப்படியே மேல புடிச்சுக்கணும். போய் போறாங்க உனக்கு என்ன நைனா இல்ல நைனா எனக்கு கல்யாணம் பண்ணி வேறா. அம்மா தூரம் காலேஜ் படிக்க வச்சுக்கிறேன். ஆமா ஒண்ணு இப்ப ஏதோட நீ படிச்சுக்கிற. நான் பிபிஏ படிச்சுக்கிறேன். மொட்டையா சொன்ன எப்படி பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அம்மா தூரம் படிச்சிட்டியா? ஆமா நைனா பரவாயில்ல. மூணு டிகிரி முடிய போதே பொண்ணு. ஒரு 20 நாள்ல இப்ப முடிய போகுது. லீவ் விட்டாங்களா? அப்ப ஒரு மாசம் லீவ் விட்டுறாங்க நைனா. இப்ப லீவ் விட்டுட்டாங்க. உடனே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன். மாப்பிள்ளை பாத்துட்டியா? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? என்ன ஒர்க் பண்றாரு நைனா? என்ன வேலையா? ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல 4 மணி நேரம் தான் டியூட்டி. அப்படியேப்பட்ட வேலை என்ன வேலை? அந்த 1000 குழந்தைக்கு பாலடல கட்டி ஊத்தியம்மா. கட்டி ஊத்துனா அது மாட்டுல பட்டு போத தெரிஞ்சிடும். அப்புறம் ஏற்றிக்கலாம். 2 நாளைக்கு ஏஞ்சிருக்காங்க. இந்த மாப்பிளைக்கு எல்லா கவர்மெண்ட் வேலைக்கே போனாலும் 8 மணி நேரம் டியூட்டி. ஆமா ஆனா 4 மணி நேரம் தான் டியூட்டி. எனக்கு பார்த்த மாப்பிள்ள உனக்கு பாத்துக்கிற மாப்பிள்ள அவர் என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? இந்த இளவரச கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு பாரு. அங்க நான் பிச்சை அடிக்கிறாரா? நான் பிச்சை மாப்பிள்ள பாப்பேன் நானு. என்ன வேலை செய்யறாரு? 4 மணி நேரத்துல 4000 ரூபாய் சம்பளம். என்ன வேலை? ரிச்சா ஓடுற ரிச்சா ஓடுறாரா? எனக்கு அந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். 1 மணி நேரத்துக்கு 1000, 4 மணி நேரத்துக்கு 4000. எனக்கு அந்த மாப்பிள்ள வேணாம். ஒரு 30 நாளைக்கு 1,20,000 சம்பளம். அதை விட நான் எந்த மாப்பிள்ளையாட்டும் பாக்குறேன். எனக்கு அந்த மாப்பிள்ள எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவர் ராவ் பூரா காத்தடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவ் பூரா காத்தடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். நான் ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். அவர் ராவ் பூரா காத்தடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். ரிச்சா ஓட்டு மாமா நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவ் பூரா காத்தடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். அவர் ராவ் பூரா காத்தடிப்பான். லைனா ஓ எனக்கு மாப்பிள்ள எனக்கு வேணாம். அந்த மாப்பிள்ளை அவன் எங்க மாமா எங்கனே நான் சொன்ன பஸ் ஸ்டாண்ட்ல கோட்டை பஸ் ஸ்டாண்ட். கோட்டை பஸ் ஸ்டாண்ட் ரிச்சா ஒண்ணே போவான். ஆமா ஒரு பக்கம் வீல் பஞ்சர் ஆயிடும். பஞ்சர் ஆயிடும். வீல கைட்டி பஞ்சர் ஓட்டுவான். ஓட்டிட்டு அந்த டீப்ல போய் எப்படி காத்து அடி குத்துறானோ அந்த டீப்புக்கு காத்து எப்படி குத்துறானோ அத போல வந்து ராத்திரில வந்து எண்ணெய் புடிச்சு குத்துவான். அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அப்ப அந்த மாப்பிள்ளை வேணாவா? வேணாம். விடு அந்த மாப்பிள்ளை விடு. ஆனா 2வது ஒரு மாப்பிள்ளை நான் பார்த்துட்டேன். பாத்துட்டியா? அருமையான மாப்பிள்ளை. பீடி சிகரெட் தண்ணி லொட்டு லோசுக்கு ஒரு பேச்சு கிடக்குது. எந்த அப்படின்னா அந்த மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? வீட்டை விட்டு டியூட்டின்னு போனா 4 மாசம் ரிட்டர்ன் வருதுங்க. ஆனா அந்த 4 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் சம்பளம். என்ன வேலை செய்யறாரு? என்ன வேலையா? லாரி டிரைவர். லாரி டிரைவரா? ஆமா. சரி அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். அப்படியே கடாச்சி விடாது பாரு. சாதாரணமா நினைக்காத. பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெங்களூர், பெல்காம், கோவா, உம்பளி, குஜராத், ஹைதராபாத். லாரி டிரைவர். லாரி டிரைவரா? எனக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு வேணாம். ஏன் வேணான்ற? நான் லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் ராவ் பூரா நடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவ் பூரா நடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். நான் லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் ராவ் பூரா நடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். லாரி ஓட்டும் டிரைவர் நான் கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். ராவ் பூரா நடிப்பான் ஒட்டிக்க மாட்டேன். அவன் ராவ் பூரா நடிப்பான். நைனா ஓ அவன் பைபாஸ்ல லாரி ஓட்டினே போவான். லாரி போயிட்டே இருக்கும். ஆளே வர மாட்டாங்க. அந்த ஸ்டேரிங் பக்கத்துல ஒரு ஆண் இருக்கும் நைனா. ஆர்னி அது எப்படியோ போன் ஆயித்துறானோ ஆயித்ரானோ. அது போல ராத்திரி வந்து எண்ணெய் ஆயித்தோனேனா என் உடம்பு தாங்காது. நான் இருக்குதே போந்தா கோய் மாதிரி இருக்கேன். ஆமா. நீ எடை போட்டா 30 கிலோ வர மாட்டேன். ஆனா நீ அந்த மாப்பிள்ளை வேணாம். 55 கிலோ
சரி ரைட்டுப்பா அந்த மாப்பிள்ளை வேணாப்பா வேணாம். சரி இந்த ரெண்டு மாப்பிள்ளை நீ நேரா பாத்தியா நேரம் பார்க்கல கண்ணாடி பார்க்கல. இங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கிறான். இங்க ஒரு மாப்பிளையா? ஒரு நைட்டுக்கு 3500 ரூபாய் சம்பளம். ஒரு நைட்டுக்கு? ஆமா. ஆனா அது பாரு இந்த ரத்தம் வேர்வை ரத்தமா வரும். ரத்தமா வரும். அது பாரு இந்த ரத்தம் வேர்வையா போகும். வேர்வையா போவா? அது பாரு கோடடி மிருதங்க சக்கரவர்த்தி. ஐயோ ஐயோ நைனா நல்ல நிறைய மவள அங்க போட போறேன். ஐயோ ஏமா நைனா என்னம்மா மிரண்டு ஓடுற? மத்தவ காலத்து எப்ப பார்த்த கோவத்தை? ஐயா என் பொண்ணு மிரண்டு போய்கிறாடா. ஓ ஏய் என் பொண்ணு எவனோ மிரட்டிட்டுக்கிறான்டா. ஐயா மிரண்டு ஓடுறா. இந்த மாப்பிள்ளை வேணாம். ஏமா ஐயோ என்னவோ மிரண்டு என்ன பண்ணா மத்தல வேற என்னவோ கத்து குத்துட்டுக்கிறான். ஏ பாப்பா இதை கடிக்கிறியா? ஐயோ ஆண்டப்பா. ஐயோ என் பொண்ணுக்கு வாயே மேல வேணாம். ஓ மாப்பிள்ளை வேணாம். ஏ நான் மத்தலக்கார மாமனா கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க வச்சு குத்துறான் ஒட்டிக்க மாட்டேன். நான் மத்தலக்கார மாமனா கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க வச்சு குத்துறான் ஒட்டிக்க மாட்டேன். நான் மத்தலக்கார மாமனா கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க வச்சு குத்துறான் ஒட்டிக்க மாட்டேன். நான் மத்தலக்கார மாமனா கட்டிக்க மாட்டேன். சித்தப்பா கட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க வச்சு குத்துறான் ஒட்டிக்க மாட்டேன். அவன் நிக்க சடிக்கிறான் படுக்க வச்சு நைனா ஓ இந்த மாப்பிள்ளை வேணாம் நைனா. யா ஐயோ ஆண்டே நைனா ஓ அவன் ராத்திரி ஒரு மத்தாளத்தை நிக்க வச்சு அடிக்கிறான். நிக்க வச்சு அடிக்கிறான். ஒரு மத்தாளத்தை படுக்க வச்சு குத்துறான். படுக்க வச்சு குத்துறான். அப்புறம் பீராயிரம். அவன் மாட்ல அவன் சாப்பிட்டு பேராயிரம். அது போல ராத்திரி வந்து என்ன பீரா நைனா. ஐயா ஐயோ ஐயோ எனக்கு மாப்பிள்ளை வேணாம். வேணவா நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். இந்த ஊர்ல ஆமா மாப்பிள்ள பாத்துச்சா? ஆமா நைனா. என்னவோ அந்த 6-7 பேர்ல யார பாரு அவனா அவன் பூரா பேரு உங்களை பூரா பேரு வித்துருவான் கம்முனு. நைனா நான் இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பாத்துட்டேன். யாரு யாரு நான் யாருமா கட்டிக்க போறேன்? யாரா? நைனா ஓ நான் ஒன்னியா கட்டிக்கிறேன். ஒரு பெத்த அப்படி காரி மிச்ச போன சித்து சித்துப்பா. யார பாத்து ஏய் ஆறு. என்ன சித்தப்பா ஏய் சித்துப்பா கீ பாக்கணும் வந்துக்கிறாரு. வாழ்த்துறா மறா போட்ட உள்ள சொல்லுடா. கீழ்பாகத்துல இருந்து ஏடா நேரா அங்க வந்தா என்னம்மா சொல்லு சொல்லு. இல்ல சித்துப்பா யாரு கல்யாணம் பண்ணி பிச்சைக்கார கல்யாணம் பண்ணி போடா. தேவி கரு மாரியம்மா நான் உனை தொழுதே உனை தொழுதே நான் உனை தொழுதே உனை தொழுதே சேவை தந்தே காரும் அம்மா தேவி கரு மாரியம்மா உனை தொழுதே சவை தந்து காரோம்மா மயமன வாழ்க்கையிலே மாலா துயரடைந்தேன் மயமன வாழ்க்கையிலே மாலா துயரடைந்தேன் மயமன வாழ்க்கையிலே மாலா துயரடைந்தேன் மயமன வாழ்க்கையிலே மாலா துயரடைந்தேன் மாமரை மீது நில்லாடிடும் தாயே அமர மீதில் ஆடின தாயே மாமரை மீது
இந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் இந்த கலியுகத்தில் மண்ணுலகம் நிறைந்தவளே கண்ணபுரம் அமர்ந்தவளே இந்த கலியுகத்தில் மண்ணுலகம் நிறைந்தவளே எண்ணில் அடங்காது உண்டாம் சன்னதிய மந்த இடம் எண்ணில் அடங்காது உண்டாம் சன்னதிய மந்த இடம் பின்னவர் கொத்திடு கண்ணனின் சோதரி பின்னவர் போட்டிட கண்ணனை கோதரி பின்னவர் கொத்திடு கண்ணனின் சோதரி பின்னவர் போட்டிட கண்ணனை கோதரி அடிக்கும் பம்பை குடிக்க சத்தம் தன் ஆலயத்தில் ஆடி மாதா கொள்வார் நித்தான் வெடிமுழக்க கேக்குதம்மா வேதாந்த நாயகியே வெடிமுழக்க கேக்குதம்மா வேதாந்த நாயகியே இன்றைக்கு சிங்கத்தின் மீதம் வந்தாயே இன்றைக்கு சிங்கத்தின் மீதம் வந்தாயே இன்றைக்கு சிங்கத்தின் மீதம் வந்தாயே வந்த வினை ஓடுதம்மா உன்னை வணங்கி நின்றார் உன்னை வணங்கி நின்றார் வாழ்வு நலம் கொடுமம்மா பஞ்சாச்சரம் அணிந்த நஞ்சையுண்ட தேவியாலே பஞ்சாச்சரம் அணிந்த நஞ்சையுண்ட தேவியாலே பார்வதி பாருங்கு உன் விளையாட்டு பார்வதி பாருங்கு உன் விளையாட்டு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதி எங்களை தெரியல மனு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய தாதி எங்களை ஆள காலமே இன்னைக்கு ஒண்ணு பாக்கனே அம்மா நேரமா வந்து ஓகரா தோகரா பஸ் ஓ தோகரா பஸ் நாம தாலி கட்ட கொண்டாடி வாடி போடுகிறான் என்ன குண்டுமையா ஏய் யார பேச்சலாம் பேசணும் அண்ணாமலையார் கோயில் யானை பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்த வாயில போட்டு மென்னிச்சு அந்த மாதிரி மென்னு போடுவான் இவ்வளோ அழகா இருக்கிறியே ஆமா இவ்வளோ அடக்காச்சரமா இருக்கிறியே ஆமா ஏண்டி பாப்பா ஓ நீ பொம்பளையாரி நீ பொம்பளையா நீ நான் பொம்பளை குதிரை காட்டியாரி குதிரை காட்டியாரே தான் குதிரை காட்டியாரே உன்னை பார்த்து பயந்து ஓடுங்க அப்படியே பண்ணி வாயா போங்க மூஞ்சி அவளை பாரு குதிரை காட்டியாரி நீ ஏன்டா சூது காட்டியாரு உனக்குலாம் பேசிருக்கோம் ஏமா ஏண்டி ஓ உன்னை பார்த்து நான் ஏன்
நீ பொம்பளையான்னு கேட்டேன்னா அது என்ன காரணம்? ஏன்னா எல்லா பெண்களும் ஆமா அழகா முகத்துல எல்லா முகத்துல மஞ்சா பூசி ஆமா அழகா குங்குமம் வச்சு பாத்துக்கிறேன். ஆமா ஏண்டி பாப்பா ஓ இது என்னடி கோட்டை பக்கம் நம்ம நாலு பல்ப் இருக்கு பார், சிங்கல் பல்பு சிங்கல் பல்ப் அந்த மாதிரி வச்சுக்கிற நியாயமாடி பாப்பா. என்ன ஐயா? ஏய், ஓ டடா நான் ஒரு பெண்ணை பிறந்தா இன்னும் இந்த மாதிரியா போட்டு வைப்பாங்க? ஏடா ஐயா, இந்த மாதிரியா? இந்த பொட்டுல ஒரு அர்த்தம் இருக்குது ஐயா. எப்படி? ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல், ஒரு கன்னி பெண்ணுக்கு கருமை இடுதல், ஒரு மங்கை கழகு மஞ்சள் குங்குமம் இடுதல், ஒரு மங்கைக்கழகு மஞ்சள் குங்குமம் இடுதல், ஒரு விதவை கழகு விபதி இடுதல், ஒரு விதவைக்கழகு விபதி இடுதல், ஒரு கட்டிகாய் ஆனவன் எந்த அகலமா பொட்டு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நீடித்திருப்பா கட்டு நாம்பியா. ஓ ஆயில் கட்டி ஆயில் கட்டி ஏன் அந்த பொட்டை சின்னதா சுருக்கி வச்சா? அந்த பொட்டை சின்னதா சுருக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு சுருக்குறோமோ அந்த அளவுக்கு பாயில சுருகின்னு போடுவான் கட்ட நாம்பியா. ஓ நம்மள தாலி கட்ட ஆம்பியா பட்டு சுருக்கின்னு போடுவான் போயிடுவா. அதனாலதான் பொட்டு அகலமா வச்சுக்கிறேன். இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? நீ போ பொண்டாடிக்கு பொட்டு பூ வாங்கி கொடுத்தா அதோட அருமை உனக்கு தெரியும். ஏய் ஒரே 4 தவறா நான் தான் வாங்கி கொடுக்குறேன். நாளைக்கு போய் நான் வாங்கி கொடுத்துட்டா நாளைக்கு வருவேன். நாளைக்கு நீ தான் போய் வாங்கி கொடுக்கணும். ஆமா இந்த நேரத்துல உன் பொண்டாடிக்கு அங்க ஏன் வாங்கி கொடுக்குறான்? தேவையில்லாத வார்த்தை இங்க மட்டும் பேச அப்படியே மேல அப்படியே கட்டாச்சு விடுவோம், அப்படியே பூரா அப்படியே செஞ்சு விடுவோம். ஞாபகம் வச்சுக்க. எப்போ இந்த மாதிரி ஒரு ஜாடு மாதிரி ஒண்ணு சொல்லக்கூடாது தான் என் பொண்டாட்டியை மெத்து விட்டு உள்ள ரூம்ல தள்ளி பூட்டை போட்டு சாவி நான் வச்சுக்கிறேன். நான் போய் தந்தானே என் பொண்டாட்டி ரூம்ல இருந்தே வெளியே வரணும். நாளைக்கு போய் திறந்ததான் வெளியே வருவா. ஆமா அப்படின்னா பாத்துங்க. பொண்டாட்டிட்டு யார்கிட்ட பேசும்போது பாத்துட்டு இருக்கிறான். ஆமா எல்லாம் என்ன மாதிரி போறியம்மா? எப்படி இருந்தாலும் ஆர்டர் பண்ணி கைக்கிறதுக்கு உலகத்தை நானும் எவ்வளவு தாய் குலத்தை பாத்துட்டேன். கந்தல் பொண்ண எவ்வளவு தாய் குலத்தை நானும் பார்த்தேன். நேரா கோட்டைக்கு போவாங்க, பூ வாங்கி வருவாங்க, தலையை சீவாங்க, ஜடையை பின்னுவாங்க, தொங்க விட்டு வைப்பாங்க. அந்த அம்மா எப்படி வச்சுக்கிறாங்க? ஆமா அந்த மாதிரி தொங்க விட்டு வைக்கலாம் பூவை. ஆமா நீ பூ வாங்கிட்டு வந்து தலையை சீவி கொண்ட மேல வைக்கிறது பூவா? ஓ இந்த மாதிரி பூ வாங்கி கொண்ட மேல வைக்கலாமா? இந்த பூ வாங்கி கொண்ட மேல வைக்க மாட்டேன். கொண்டுதான் பார்க்க முடியும். வரவெல்லாம் இங்கேதான் கண்ணு போகுது. எல்லாம் சப்ப மலை குரங்கு மாதிரி இருக்க. சரியம்மா என்னடியம்மா? அது போட்டு விடு. ஏண்டி சபையை பார்த்தியா? சபையை பார்த்து எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாதிபதி சபை. எதனால் கூடப்பட்ட சபை? அந்த மகமாரியம்மன் திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. ஓ மகமாரியம்மன். ஆமா ஆமா. அப்படி மாதா பிதா குரு அதோ தெய்வம் தெய்வம் அவருடைய பார்த்திருக்கும். இன்னும் கலைமாமணி விருது பெற்ற சேகரியா பார்த்திருக்கும். இன்னும் கிருஷ்ணயா பார்த்திருக்கும். இன்னும் நம்முடைய குழுவினருக்கும் இன்னும் உனக்கும் மனோவுக்கும் சேர்த்து ஏம்மா என் கூட போய் சேர்க்காத. ஏன்டி அவனுக்கு என்ன குறை? ஐயோ ஐயோ என் கூட சேர்க்காத. ஏன்டி? ஓ ஏன் உனக்கும் மனோவுக்கு சேர்த்து நான் வைக்கிறேன் அப்படின்னு அப்புறம் அவன் கூட சேர்க்காதன்ட்டேன். ஏண்டா பையா கண்டிப்பா பணம் மாறியாருமா? யாரு பணமா? யாரு பணமா? யாரு பண்ணி? நான் பணம் மாற போல. நான் பண்ணி போல. ஆமா அந்த மத்தத்துல ஏமா நான் அந்த பண்ணி. ஐயோ எப்ப நீ வராத பாட்டி அப்ப புட்ரோசுடா. ஐயோ 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 4 பக்கெட் நோடுற மாதிரி நம்ம. ஏமா அப்படியா? நம்மளுடைய அனைத்து உள்ளங்களுக்கும் நம்முடைய குழுவினருக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி ஒரு வணக்கம். விளக்கா பெருமை தானில் மேகம்
பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி ஓ தில்லி ஆகிய அஸ்தாபரத்தை ஆண்டு வரக்கூடிய திருதாட்ட மன்னனுக்கும் காந்தாரி அம்மைக்கும் பிறந்தவர்களோ சுத்தமா 100 பேர் ஆமாண்டி 99 ஆண்கள் ஒரே ஒரு நாத்தனா கரியாப்பில கொத்த ஆட்டம் எந்த குறையும் கிடையாது ஏன்னா அந்த காந்தாரி அம்மையருக்கும் திருதாட்ட மன்னருக்கும் முந்தி முதலா பிறந்தார் பார் அவன் திருவாத மன்னன் டெல்லி பாட்சா அரவ கொடியோ கையிலே ஜனரேகை இடையோ யாருக்கு வணங்க முடியும் டெல்லி பாட்சா அவருடைய பெயரோ துரியோதன மன்னன் மனைவி பெருந்திருவாள் பானுமதி பெருந்திருவாள் பானுமதி பிறந்திருவாள் பானுமதி பிறந்தவாள் பானுமதி அப்படி துரியோதன மன்னன் மனைவி இளர வாய்க்க துணைவி என்னுடைய பெயரோ பெருந்திருவாள் பானுமதி எப்படியாப்பட்ட குடும்பம் பெருத்த குடும்பம் ஆமாண்டி எந்த குறையும் கிடையாது ஆமாண்டி ஓரத்திங்க 99 ஓரத்தி 99 கொஞ்சனார் எங்க குடும்பமோ பெருத்த குடும்பம் எங்க குடும்பம் பெருத்த குடும்பம் தான் எங்க குடும்பம் பெருத்த குடும்பம் தான் எங்க வீட்லயும் ஒத்தா ஓரத்தி மாமியா மருமவ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பையா கல்யாணம் ஆகி மாமனார் மாமியா கூட ஒத்திமா இருக்கிட்ட பையன் இந்த வருஷத்துல சண்டை என்பதே இல்ல உன் குடும்பத்துல என் குடும்பத்துல பையா மாமியா கூட சண்டை இல்லாத ஆமாடா பையா என் குடும்பத்துல இப்ப உனக்கும் மாமனாரு மாமியா ஒத்தா ஒரு வச்சு முத்தாரு குழந்தைனாரு எல்லாமே இருக்கிறாங்க அடே அப்பா ஒரே வாசப்படி 2 பெட்ரூம் ஒரே வாசப்படி 2 ரூம் ஆமா ஆனா மாமியா கூட சண்டை கிடையாது எந்த காலத்துலயும் சண்டை இல்ல இந்த 2024 மாமியா கிட்ட சண்டை இல்லாதக்கிறன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஆமா ஆனா உன் மாமியா பேர் என்ன எதுக்கு கேக்குற இப்ப உன் பேரு கேட்டா தெருவுல சந்தேகம் வரும் ஆமா உன் மாமியா பேரை கேட்டா சந்தேகம் இல்லாத மாமியா பேர் வந்து அடுப்பு அதுக்குதான் நான் விளக்கமா கேட்டேன் உன் மாமனார் பேரு இறகுச்சி பரவாயில்ல நல்ல குடும்பம் உன் பேர் உன் ஓரவுச்சி பேர் மாவுகுண்டா உன் கோயிலார் பேர் மாவு கரண்டி உன் பேர் தோசை கல்லு உன் வீட்டுக்கார் பேர் தோசை திருப்பி அதுக்குதான் நான் விவரமா கேட்டேன் எங்க குடும்பத்துல என்ன சண்டை வருமா ஒரே குடும்பத்துல அடுப்பு கல்ல சண்டை வருமா வராது ரைட்டு ஆமா உன் பேர் என்ன சொன்ன தோசை கல்லு நான் எண்ணெய் குச்சா வச்சா வந்து தள்ளிட்டு போலானா காசு தீர்த்து என்ன தரலாம் நீ சூத்துக்கா அது காஞ்சி போயிடு போ தள்ளிட்டு குச்சி வர எண்ணெய் குச்சி ஒருத்தரும் குச்சி தோசை திருப்பி போடுறேன் அவனுக்கு எண்ணெய் கொடுக்க தெரியாதா இவருதான் எண்ணெய் 8 வர நேரம் எண்ணெய் சரியம்மா எண்ணெயை திரும்பி நெருப்பு போட்டுருவான் அப்படி எங்களுக்கு குடும்பம் பெருத்த குடும்பம் எந்த குறைபாடும் கிடையாது சரி ஏன்னா குளக்கரைக்கு ஏண்டி குச்சி உடச்சு ஸ்டவ்ல காமிச்சிருவேன் அப்பா ஏண்டி குளக்கரைக்கு பால் குச்சி பேர வந்து ஏண்டி எங்க ஒத்தா ஓரத்தீங்க அப்படியே குளக்கரைக்கு போய் தண்ணி மண் வரலான்னு போனா தெருவே போனா தெருவுல இருக்கிறாங்க பார் வீட்டுல இருக்கிறாங்க பார் குடும்பத்துல அடே அப்பா இது என்னடா அப்பா காந்தாரி அரிப்பு தாங்காம 100 புள்ளியை பெத்துக்கிறான் அந்த மாதிரி ஏன்னா கேவலமா பேசுறாங்க ஆமா இது என்னடி இது கண்ணு கூட மாட்டேங்குது ஒரு மருமக போறாங்களே அப்படின்னு கேவலமா பேசுறாங்க சரி நம்ம அந்த மாதிரி பாக்குறவங்க 10 பேர் கார்த்திக் பிறகு வச்சு கூட பேசக்கூடாது கேவலமா இருக்க கூடாது அப்படின்னு கொஞ்சமா ஆமாண்டி ரவோதா கொஞ்சமா 60 ஆண் பிள்ளை பெற்றீங்கம்மா இல்லடா இது மாமியாக்காரி 100 புள்ள மருமக 60 புள்ள வேணா புள்ள பேக்கர் மிஷின் வச்சிராங்களா ஏடா அது மேல வைக்க போற புரோகிராம்ல புடி போட்டுக்கறாங்க ஐயோ பின்னாடி ஏண்டி பாப்பா உண்மையா என்னடி இது எங்க பெருமையை சொன்னா என்னடி சொல்ற அவளுக்கு ஏன் பாப்பா நீ ஊம்பாத சேம்பாத ஆத்தத்தை மீண்டும் முழுங்க ஏன் ஒடுங்கிட்டா நீ ஆளு இட்லி வெந்துச்சா வேலை தொட்டு பாக்குறியா இட்லி உண்டானது யாரோ இட்லி உண்டான இது பையா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது பையா பிள்ளை இல்ல பையா நான் உங்ககிட்ட அஸ்தானத்துல 200 ராத்திரி கிடக்குறேன் ஆமா நீ ஆட்ட ஒரு வார்த்தை சொல்லி இந்த மாதிரி பிள்ளை இல்லடா அம்மா நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் பச்சளை மூலி கொடுப்பேன் ஒரு வயதுக்காரா என்ன நான் அது ஒரு குடுக்கலாம் எனக்கு பாவம் முடிச்சாது கொஞ்சம் குடுற பையன் இத்தனால எனக்கு தெரியாத பையன் வயதுக்காரன் எனக்கு தெரியாம போச்சு இத்தனால ஒண்ணு இல்ல உனக்கு மருந்து கொடுக்குற மாதிரி கூட மாசம் 27 நாள் சேர எள்ளு கரிஞ்சிரவம் நல்ல வெள்ளம் நல்ல மைய குத்தி ஒரு 3 உண்டை சாப்பிட்டு உனக்கு புள்ள அப்படியே கண்டிப்பா பிறக்கும் அருமையான வயதுக்காரப்பா
புள்ள பெக்கறது மருந்து குடுறா புள்ள கலைக்கு மருந்து குடுறான் ஒரு ஏடி புள்ள கையில அம்மாவுக்கு சொன்ன கூட ஏண்டா நீவாயம்மா ஏண்டி ஓ அப்படி 60 ஆண்களை பெற்று எடுத்தோம். ஆமா. 99 ஓரவத்தி ஓரவத்தி. 99 கொய்ந்தமார்கள் கொய்ந்தமார்கள். எந்த குறையும் கிடையாது. கிடையாது. அப்ப என் குடும்பத்துக்கு ஆ. சாப்பாடு ஆக்கி ஆகி அப்படியே வடிச்சு இப்படி சாச்சி கஞ்சி தண்ணி ஊத்துனா ஊத்துனா 60 ஏக்கரா கரும்பு பயிர் தெரியுமா? அப்ப ஒத்தவரத்தில் நின்று ஒண்ணு கூட்ட 100 ஏக்கர் கரும் பாயும் ஒரு வீட அப்படியேம்மா ஆஹா. பெருத்த குடும்பம் குடும்பம். எந்த குறைபாடும் கிடையாது. கிடையாது. நான் பிறந்த இடம் எப்படி இடம் சொல்லியம்மா சொல்றேன் ஓடியா. அப்படியா பிறந்த இடம் பெருத்த குடும்பம். ஆமா ஆமாண்டி. பெருத்து குடும்பம் என்ன பலராம சக்கரவர்த்திக்கும் ரேவதி அம்மையருக்கும் பிறந்தவள் இந்த பானுமதி. பானுமதி சரியம்மா. அப்படி பெருத்த குடும்பம் பிறந்த இடமும். ஆஹா. ஆனால் எங்களுக்கு பங்கு பங்காளி இருக்கின்றார்கள். பங்கு பங்காளிக்கு ஆமாண்டி. எங்க நாடு சாதாரண நாடா பின்ன. ஓஹோ. 66,000 வீதி. ஏய் ஓ 66,000 வீதி. வீதி. ஒவ்வொரு வீதிக்கும் 66,000 வீடுங்கள். வீடு. சதுரங்கமான நாடு. நாடு. காணிக்கல்லே இல்லாத நாடு. காணி கல்யாணம் பொறுமை விடாது பொறுப்பாக பண்ண கோசப்பட்டு தலையா அந்த அம்மா என்ன சொன்னாங்க? காணிக்கா டில்லியாகி அசமர் 66,000 வீதி. வீதி 66,000 வீதிக்கு 66,000 வீடு. வீடு. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 60 லட்சம் எண்ணிக்கை வீடு. வீடு. சதுரங்கமான நாடு. நாடு. 4 மூளைக்கு 4 காணிக்கல். நாளை காணிக்கல் பங்காளி இருக்கிறாங்க. பங்காளிக்கு பாகத்தை கொடுக்காத மோசக்காரம் கொண்டாட்டி. மோசக்கார பொண்டாட்டியா மோசக்காரன் முன்னாடி சொன்ன தம்பி விடிகால சாப்பாடு இருக்காது, டிபன் கிடைக்காது. இவன் கிடையாது. யா. எங்க நாட்டுல இருக்க முடியாது. ஓஹோ. ஏமாண்டா ஆதார் கார்டு கேன்சல், ஆதார் கார்டு கேன்சல், ஓஏபி கேன்சல், ஆதார் கார்டு கேன்சல், ரேஷன் அட்டை கேன்சல். கேன்சல் குடும்பமே நாட்டை விட்டு வெளியேற்றுவோம். ஒரே தூக்குதான். ஓ யா என்னப்பா யா எப்படி என்ன காரணம்? ஏன்னா கலிகம் என்பது 4. ஆமாண்டி. ஆமா எப்படி துவாபரி யுகத்தில் எங்க வீட்டுக்காரர் தான் பாரத பிரதமர். பிரதமர் டெல்லி ஆகிய அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய பாரத பிரதமர் எங்க வீட்டுக்காரர் தான். இப்ப ஆண்டங்க பதவி பிரமாணம் ஏற்ற ஆண்டப்போ ஆள போறாரு. அந்த நரேந்திர மோடிக்கு நீ கூச்சலா பாருடா. நீதான சொல்ற பின்னா கோபுரி காலத்தில் எங்க வீட்டுக்காரர் தான் ஆட்சி செய்தார். ஆமா. அப்போ எந்த குறையும் கிடையாது. அப்படி இருந்தாலும் பெருத்த நாடு. ஏண்டி என்ன எங்கள் பங்கு மகள் இருக்கின்றார்கள். ஆமா 5 ராஜாக்கள். கம்பெனி வேலை செய்யப்பா, கம்பெனி வேலை செய்ய பண்ணு. ஆடுப்பா ஆடுப்பா, நீங்க ஆடுங்கப்பா. போய் கம்பெனி இருப்பா. ஏண்டி 5 ராஜாக்கள் எங்க பிறந்தாங்க? காட்டுல பிறந்தாங்க. அதனால் எங்களுக்கும் அவங்களுக்கும் விரோதம் ஏற்பட்டு சிறு வயதிலே ஏன்னா எங்களுக்கு பங்கு மகள் இருக்கின்றார்கள். 5 ராஜாக்கள். அவளை எப்படியாவது வைக்க வேண்டும் என்று எங்க கொய்ந்தாரம் விட்டு எப்படியாப்பட்ட சூத்திரா செய்து தெரியுமா? நடக்கின்ற வழியில் லட்சமொழி நாட்டினோம். குடிக்கின்ற தண்ணீரில் கலந்து பார்த்தோம். சாப்பிடுற சாப்பாட்டுல
வசந்த காலத்தை பார்த்தோம். ஆமா. அப்பயும் அழிவராஜுக்கு ஒழிவில்லை. ஆனால் ஏன்னா எதுக்கும் உதவாத ஈச்சங்காட்டு. ஆமாண்டி, எதுக்கும் உதவாத ஈச்சங்காட்டை கேட்டார்கள். அந்த ஈச்சங்காட்டையே ஒரு இந்திய பிரசம் ஏற்படுத்தி அந்த இந்திர பிரசத்துக்கு வரும்படி எங்களுக்கு ஒரு விருப்பம் சொன்னாங்க. அப்போ சரி, அப்படி இருந்தாலும் ஏண்டி என் வீட்டுக்காரர் மறுபடி உத்தரவு ஐயா மகாராஜா என்ன ஐயா அவக்கா மகாராணி வந்துக்கிறாங்க. அண்ணே டேய் ஓ தோட்ட கொஞ்சம் மதியா எங்கிருந்து மாட்டான்டா? குஜராத்ல இருந்து. குஜராத்ல இல்ல, இவன் சுடுகாட்டுக்கு சுனி வைக்க போனோம். அதெல்லாம் அங்கிருந்து கொண்டு வந்துட்டான். நீ உட்காரு. மன்னவா மன்னா உன் திருமலரடி அந்த கோடி செல்வத்தோடு வாழ்மொழி உனக்கு ஆசீர்வாதம். ராஜாக்களை உணவாட்டி 8 வருஷம் ஆகி போச்சுங்க. உயிரோடு இருப்பானா பிறந்து விட்டார்களா? ராஜாக்கள் காட்டுல 8 வருஷம் குடிக்க தண்ணீர் இருக்குமா, உண்ண உணவு இருக்குமா? ஒண்ணு இருக்கா? ஐவராஜாக்கள் கண்டிப்பா செத்து போயிருப்பாங்க. அதனால் உயிரோடு இருக்காங்களா இல்லையா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யணும். செய்ய வேண்டும். என் தம்பி இருக்கா? ஆமா, வீரதுச்சாதன வீரதுச்சாதனமுனி. ஆளு கொஞ்சம் ஆளு சின்னதா ரொம்ப சுறுசுறுப்புள்ளவன். தம்பி ஒரே முட்டா. ஆமாங்க, ரொம்ப ஆளுங்க அவன். ஆமா, கொஞ்சம் பாவங்க, அதனால இப்போ தம்பி வரைக்கும் சீக்கிரம் இதா துச்சாதனர் ஐயா
ஆ